வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் கடந்த 4 மாதங்களாக அதிர வைத்து வந்த தொழிலதிபர் எலான் மஸ்க் அரசு பணியிலிருந்து விலகியுள்ளார். அமெரிக்க அரசின் சிறப்பு பணியில் இருந்து எலான் மஸ்க் வெளியேறுவதாக அதிபரின் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. 130 நாள் பணிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் விலகுவதாக வெள்ளை மாளிகை அதிகாரி விளக்கமளித்துள்ளார். எனினும் அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்க அரசில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்த தனக்கு வாய்ப்பு வழங்கியதற்காக அதிபர் டிரம்புக்கு மஸ்க் நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதே நேரம் டிரம்பின் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை மஸ்க் விமர்சித்துள்ளார். டிரம்பின் உள்நாட்டு செலவு அதிகரிப்பு முடிவு தனது நிர்வாக சீர்திருத்த துறை எடுத்த நடவடிக்கைகளுக்கு முரணாக அமைந்தது என குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக டிரம்ப் மஸ்க் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. முன்னதாக அதிபர் தேர்தலில் களமிறங்கிய டிரம்புக்கு பரப்புரைகளுக்கு உதவிய எலான் மஸ்க் $250 மில்லியன் பணத்தையும் நன்கொடையாக கொடுத்தார். டிரம்ப் அதிபரான பின் நிர்வாக சீர்திருத்தத்துறை ஏற்படுத்தப்பட்டு அதன் தற்காலிக தலைவராக மஸ்க் நியமிக்கப்பட்டார். அமெரிக்க அரசு துறைகளில் அவர் மிகப்பெரிய அளவில் ஆட்குறைப்பு செய்ததற்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன. டிரம்ப் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்ததுடன் மஸ்கின் நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்கள் நடந்தன. நார்வேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் தொடரில் 3ஆம் சுற்று போட்டி ஒன்றில் இந்திய வீரர் குகேஷ் வெற்றி பெற்றார். இப்போட்டியில் உலக தரவரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ள அமெரிக்க வீரர் ஹிகாரு நகமுராவை 42வது நகர்த்தலில் வீழ்த்தினார். முதல் 2 போட்டிகளில் நார்வேயின் மேக்னஸ் கால்சனிடமும் சக இந்திய வீரர் அர்ஜுன் எரிகசியிடமும் குகேஷ் தோல்வியடைந்திருந்தார். சென்னையைச் சேர்ந்தவரான குகேஷுக்கு கிடைத்துள்ள இந்த முதல் வெற்றி அவரது 19வது பிறந்த நாளில் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. மற்ற 3வது சுற்று போட்டிகளில் உலகின் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கால்சன், இந்திய வீரர் அர்ஜுன் எரிகசி ஆகியோர் தோல்வியை தழுவினர். இதே போட்டித் தொடரில் பெண்கள் பிரிவில் இந்திய வீராங்கனையும் 2 முறை உலக சாம்பியனுமான கொனேருகம்பி கூட்டாக முதலிடம் வகிக்கிறார். கன்னட மொழி மற்றும் கன்னட மக்கள் மீதான நடிகர் சிவராஜ்குமாரின் பற்றும் அன்பும் சந்தேகத்திற்கு இடமற்றது என்று அவரது நெருங்கிய நண்பரும் கன்னட திரைப்பட தயாரிப்பாளருமான KP ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தனது தந்தை ராஜ்குமார் போலவே சிவராஜ்குமாரும் கன்னட மக்களுக்காக குரல் கொடுத்து வருபவர். அவரது கன்னட பற்றை கேள்விக்கு உட்படுத்துவது தவறானது என்றும், சிவராஜ்குமாரை கன்னட சார்பாக விருந்தினராக அழைத்து கமல் இவ்வாறு பேசியதுதான் தவறானது என்றும் KP ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டுள்ளார். காற்று மாசு மட்டுமல்ல, நகரமயமாக்கலும் ஆஸ்துமாவுக்கு முக்கிய காரணமாக இருப்பதாக ஸ்வீடனைச் சேர்ந்த புகழ்பெற்ற கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட் மேற்கொண்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் 3.5 லட்சம் மக்களிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 11.6% பேருக்கு ஏற்பட்டுள்ள ஆஸ்துமா பாதிப்புக்கு காற்று மாசு மற்றும் நகரமயமாக்கல் முக்கிய காரணியாக இருப்பதாக அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. நகரமயமாக்கலால் பசுமை பரப்பு குறைவதோடு வெளிப்புற வெப்பநிலை அதிகரிக்கிறது. இது ஆஸ்துமாவை தூண்டுவதாகவும், இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டே நகர வடிவமைப்பை திட்டமிடுவது அவசியம் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நடிகர் ஃபஹத் ஃபாசிலுடன் இணைந்து நடிக்க ஆலியா பட் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆவேஷம் தனக்கு பிடித்த திரைப்படங்களில் ஒன்று என்று அவர் கூறினார். ஃபஹத் நம்ப முடியாத மிகச்சிறந்த நடிகர், ஒரு நாள் அவருடன் இணைந்து நடிக்க வேண்டும் என நேர்காணல் ஒன்றில் ஆலியா பட் கூறியுள்ளார். பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக இருக்கும் அவர் திருமணத்திற்கு பிறகு தற்போது நல்ல கதைகளாக தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். மதுரையில் திமுகவை பலம் பொருந்திய கட்சியாக உருவாக்கியவர் முன்னாள் மேயர் முத்து எனவும், அவரது சிலையை தனது தம்பி ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி வீடியோ வெளியிட்டுள்ளார். திமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக மதுரை வரவுள்ள முதல்வர் முன்னாள் மேயர் முத்துவின் சிலையை திறந்து வைக்க உள்ளார். அண்ணா காலத்திலிருந்து அவர் திமுகவில் இருந்தவரை திமுகவை ஒரு பலம் பொருந்த கட்சியாக மதுரையில் உருவாக்கியவர் அண்ணன் முன்னாள் மேயர் முத்தண்ணன் அவர்கள். அவருடைய சிலையை இந்த நேரத்தில் என்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரபல கென்ய எழுத்தாளர் குகிவா தியாங்கோ அமெரிக்காவின் ஜார்ஜியா நகரில் காலமானார். அவருக்கு வயது 87. கிழக்கு ஆப்பிரிக்காவின் முக்கியமான எழுத்தாளராக அறியப்படும் குகிவா நோபல் பரிசுக்கு பலமுறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்.
தமிழில் இவரது நாவல்கள், சிறுகதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இடையில் ஓடும் நதி, சிலுவையில் தொங்கும் சாத்தான், கருப்பின மந்திரவாதி, மீள் வருகை நாவல்கள் மிகவும் புகழ் பெற்றவை. தன்னுடன் தொலைக்காட்சி நேரலை விவாதத்தில் பங்கேற்க தயாரா என பிரதமர் மோடிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத் மால்டா வன்முறைகள் தொடர்பாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டி பேசினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி, தைரியம் இருந்தால் மேற்கு வங்கத்தில் முன்கூட்டியே தேர்தலை நடத்துங்கள் என்றும் கூறினார். தமிழ்நாடு அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தினை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை ஆய்வு செய்து நிதி பகிர்வு குறித்து இந்த ஆணையம் பரிந்துரைக்கும். ஆணையத்திற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தனது அறிக்கையை ஆணையம் அளித்திடும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் பண்பொழி திருமலை குமாரசாமி கோயிலில் நடிகர் மோகன்லால் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவர் கோயிலுக்கு செம்புவேல் ஒன்றினை காணிக்கையாக அளித்தார். மோகன்லால் நடிப்பில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தொடரும் திரைப்படத்தில் திருமலை முருகனுக்கு அரோகரா என்ற வரிகள் அடங்கிய பாடல் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் வயநாட்டில் காட்டு யானை துரத்தும் போது 3 சிறுவர்கள் தப்பி ஓடிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பொழுதானா நகரில் தேயிலை தோட்ட பகுதியில் 3 சிறுவர்களை காட்டு யானை துரத்தியுள்ளது. அப்போது அவர்கள் யானையிடமிருந்து தப்பி ஓடி உயிர் பிழைத்தனர். அதில் ஒரு சிறுவன் நூலிலையில் உயிர் தப்பிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நடிகை தீபிகா படுகோன் குறித்த பதிவுக்கு தனக்கு தெரியாமலேயே லைக் இடப்பட்டதாக இன்ஸ்டாகிராம் தொழில்நுட்பத்தின் மீது நடிகை தமன்னா குற்றம் சாட்டியுள்ளார். தீபிகா படுகோன் தனது PR அணியுடன் இணைந்து ஸ்பிரிட் படத்தின் கதையை வெளியிட்டதாக இயக்குனர் சந்தீப் குற்றம் சுமத்தினார். இது தொடர்பாக வெளியான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஒன்றினை நடிகை தமன்னா லைக் செய்ததால் பரபரப்பானது. ஆனால் இதனை தமன்னா மறுத்துள்ளார். இரண்டாயிரத்து 24-25 நிதியாண்டில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ஆன செலவு 25% அதிகரித்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சென்ற நிதியாண்டில் பொதுமக்களிடம் புழக்கத்தில் இருந்த ரூபாய் நோட்டுகள் மதிப்பு 6%, எண்ணிக்கை 5.6% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்நிலையில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ஆன செலவு 6,372 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளது. இதுவே அதற்கு முந்தைய நிதியாண்டில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க 5,101 கோடி ரூபாய் மட்டுமே செலவானதாக ரிசர்வ் வங்கி தனது ஆண்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ராஜஸ்தானில் தனது மகளின் உயிரை காப்பாற்ற 84 வயதான மூதாட்டி ஒருவர் தனது சிறுநீரகத்தை தானம் செய்துள்ளார். மோசமான சிறுநீரக பிரச்சனையால் அவதியுற்று வந்த 46 வயதான குடி என்ற பெண்ணுக்கு கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 2 சிறுநீரகங்களும் செயலிழக்கவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது அவசியமானது. இதனையடுத்து அவரது தாய் புத்தோ தேவி தனது ஒரு சிறுநீரகத்தை மகளுக்கு தானமாக வழங்கி உதவி செய்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. இருவரின் உடல்நிலையும் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் காலிஸ்தான் பயங்கரவாதி லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பலுக்கு ஷீட்டராக பணிபுரிந்து வந்தவரை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்தனர். உத்தரப்பிரதேச சிறப்பு காவல்படை மற்றும் டெல்லி போலீசார் இணைந்து நடத்திய என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நவீன்குமார் என்பவர் கொலை, கொள்ளை, கடத்தல் உட்பட 20க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வந்தவர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். சட்டவிரோத குடியேறிகளை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வரும் அமெரிக்கா மறுபுறம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெள்ளையின மக்களை அகதிகளாக ஏற்றிக் கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து 49 வெள்ளையின மக்கள் அமெரிக்காவிற்கு தனி விமானம் மூலம் வந்து சேர்ந்தனர்.
தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின மக்கள் தாக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அண்மையில் வெள்ளை மாளிகையில் தென்னாப்பிரிக்க அதிபர் ரமபோசாவிடம் இதுகுறித்து நேரடியாகவே விமர்சித்தார். இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியால் பாதிக்கப்பட்ட வெள்ளையின மக்களை அமெரிக்கா அழைத்துக் கொள்ள தொடங்கியுள்ளது. எனினும் தங்கள் மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என தென்னாப்பிரிக்கா கூறியுள்ளது. தைராய்டு தொடர்பான உடல்நலக் கோளாறுகளை விரைவில் கண்டுபிடித்து உரிய முறையில் சிகிச்சை அளிப்பது AI தொழில்நுட்பம் மூலம் எளிதாகியுள்ளதாக புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் அசுதோஷ் பிஸ்வாஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் 10 ஒருவருக்கு வருவதாகவும் ஆண்களை விட பெண்களுக்கு 3 மடங்கு அதிகமாக வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஹைப்போ தைராய்டிசம் பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்காவிட்டால் இதயம், மூளை, சிறுநீரகம், குடல், கல்லீரல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறிய அசுதோஷ், தனி நபர்களின் பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு தனித்துவமான சிகிச்சைகளை அளிக்க AI உதவிகரமாக இருப்பதாகவும் கூறினார். தன்னுடன் தொலைக்காட்சி நேரலை விவாதத்தில் பங்கேற்க தயாரா என பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத், மால்டா வன்முறைகள் தொடர்பாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டி பேசினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி, தைரியம் இருந்தால் மேற்கு வங்கத்தில் முன்கூட்டியே தேர்தலை நடத்துங்கள் என்றும் கூறினார். நடிகை தீபிகா படுகோன் குறித்த பதிவுக்கு தனக்கு தெரியாமலேயே லைக் இடப்பட்டதாக இன்ஸ்டாகிராம் தொழில்நுட்பத்தின் மீது நடிகை தமன்னா குற்றம் சாட்டியுள்ளார். தீபிகா படுகோன் தனது PR அணியுடன் இணைந்து ஸ்பிரிட் படத்தின் கதையை வெளியிட்டதாக இயக்குநர் சந்தீப் குற்றம் சுமத்தினார். இது தொடர்பாக வெளியான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஒன்றினை நடிகை தமன்னா லைக் செய்ததால் பரபரப்பானது. ஆனால் இதனை தமன்னா மறுத்துள்ளார். கோடை காலத்தில் குளிர்பானங்களுக்கு பதிலாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் பானங்களில் ஒன்றாக எலுமிச்சை பழச்சாறு உள்ளது. வைட்டமின் C நிறைந்துள்ள எலுமிச்சை நோய் எதிர்ப்பாற்றலை வலுப்படுத்தக்கூடியது, செரிமானத்தை தூண்டக்கூடியது. தோல் ஆரோக்கியத்திற்கும் எலுமிச்சை முக்கிய பங்கு வகிக்கிறது. உணவில் உள்ள இரும்பு சத்துக்களை பிரித்தெடுத்து உடலுக்குள் சரியாக சேர்க்கும் தன்மை கொண்ட எலுமிச்சை சாறு இரத்த சோகையை தடுப்பதிலும் சிறுநீரக கல் பிரச்சனை ஏற்படுவதை தடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தென்காசி மாவட்டம் பன்மொழி திருமலை குமாரசாமி கோயிலில் நடிகர் மோகன்லால் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவர் கோயிலுக்கு செம்பு வேல் ஒன்றினை காணிக்கையாக அளித்தார். மோகன்லால் நடிப்பில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தொடரும் திரைப்படத்தில் திருமலை முருகனுக்கு அரோகரா என்ற வரிகள் அடங்கிய பாடல் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. கன்னட மொழி மற்றும் கன்னட மக்கள் மீதான நடிகர் சிவராஜ்குமாரின் பற்றும் அன்பும் சந்தேகத்துக்கு இடமற்றது என்று அவரது நெருங்கிய நண்பரும் கன்னட திரைப்பட தயாரிப்பாளருமான KP ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தனது தந்தை ராஜ்குமார் போலவே சிவராஜ்குமாரும் கன்னட மக்களுக்காக குரல் கொடுத்து வருபவர். அவரது கன்னட பற்றை கேள்விக்குட்படுத்துவது தவறானது என்றும், சிவராஜ்குமாரை கன்னட சார்பாக விருந்தினராக அழைத்து கமல் இவ்வாறு பேசியதுதான் தவறானது என்றும் KP ஸ்ரீகாந்த் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் திமுக பொறுப்புகளிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு விரோதமாக நடந்து கொண்டதால் அவர் நீக்கப்பட்டதாக திமுக மேலிடம் தெரிவித்துள்ளது. மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான முன்னேற்பாடாக மே 23ஆம் தேதி மாவட்ட அமைச்சர் மூர்த்தி ஏற்பாட்டில் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் மதுரை மாநகராட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து திமுக கவுன்சிலர்கள் வராத நிலையில் முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்ற செய்ததே பொன் வசந்த் நீக்கத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ராஜஸ்தானில் தனது மகளின் உயிரை காப்பாற்ற 84 வயதான மூதாட்டி ஒருவர் தனது சிறுநீரகத்தை தானம் செய்துள்ளார். மோசமான சிறுநீரக பிரச்சனையால் அவதியுற்று வந்த 46 வயதான குட்டி என்ற பெண்ணுக்கு கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 2 சிறுநீரகங்களும் செயலிழக்கவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது அவசியமானது. இதையடுத்து அவரது தாய் புத்ததேவி தனது ஒரு சிறுநீரகத்தை மகளுக்கு தானமாக வழங்கி உதவி செய்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. இருவரின் உடல்நிலையும் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தினை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை ஆய்வு செய்து நிதி பகிர்வு குறித்து இந்த ஆணையம் பரிந்துரைக்கும்.
ஆணையத்திற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தனது அறிக்கையை ஆணையம் அளித்திடும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பார்ட்டிக்கு சென்ற இளைஞர் திடீர் மரணம். அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் விபரீதம் என்பது போன்ற செய்திகளை அடிக்கடி பார்த்திருக்கிறோம். அதற்கு காரணம் குறைந்த நேரத்தில் மிக அதிகமாகவும் வேக வேகமாகவும் மது அருந்துவதுதான் என்கிறார்கள் மருத்துவர்கள். குறுகிய நேரத்தில் அதீதமாக குடிப்பதால் உடலின் கட்டுப்பாட்டு மையமான மூளை கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இதனால் உடல் இயக்க ஒருங்கிணைப்பு சீர்குலைவதுடன் இதய துடிப்பில் கடுமையான மாற்றம், மூச்சு திணறல் போன்றவை ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துகிறது. கூடவே குடல் அழற்சி, குடல் புண், கணைய அழற்சி, சிறுநீரக பாதிப்பு போன்ற நீண்ட பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது. எனவே எந்த பார்ட்டியாக இருந்தாலும் மதுபானங்கள் ஆறாகவே பெருக்கெடுத்து ஓடினாலும் லிமிட்டை தாண்டி ஒரு மில்லி கூட குடிக்க கூடாது என்கிறார் ஊட்டச்சத்து நிபுணர் தான்யா கண்ணா. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் 9வது சீசன் வரும் 5ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் செய்தியாளர்கள் சந்தித்த தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் உதவி செயலாளர் RN பாபா இதனை தெரிவித்தார். TNPL போட்டிகள் இந்த ஆண்டு கோவை, நெல்லை, திண்டுக்கல் ஆகிய நகரங்களில் நடைபெறும் என அவர் தெரிவித்தார். இந்த தொடர் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தூய்மை பணிக்காகவும் அதில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்காகவும் வழங்கப்படும் மத்திய அரசின் நிதியை மாநில அரசுகள் முறையாக செலவிட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை கண்காணிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் 3 புதிய நீதிபதிகளை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளான NV அஞ்சாரியா, விஜய் பிஷ்னோய் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி அதுல் S சந்துர்கர் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான கொலிஜியம் நீதிபதிகளின் பெயர்களை பரிந்துரை செய்திருந்தது. ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தி பகுதியில் 56 வயதான பழங்குடியினர் ஒருவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்துள்ளார். குந்தியில் உள்ள மாவட்ட கல்வி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் கங்கா ஓரன் என்பவர் 10ஆம் வகுப்பில் 47.2 விழுக்காடு என்ற விகிதத்தில் தேர்ச்சி அடைந்துள்ளார். 1984இல் தான் பயின்ற காலத்தில் மெட்ரிக் தேர்வு எழுத பணம் செலுத்த முடியாததால் கல்வி கற்க முடியாமல் போனதாக தெரிவிக்கும் கங்கா ஓரான், அதனால் அரசு வேலை பெற வேண்டும் என்ற தனது கனவும் சிதைந்து போனதாக குறிப்பிட்டிருக்கிறார்.